ஒரு அட்டகாசமான கணவாய் கறி ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோத்துக்கு நல்லா வந்திருக்குது. எல்லாம் சரியாக செய்திருக்கிறேன். உண்மையிலேயே டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை செய்து பாருங்க. வாங்க போகலாம் காணொலிக்கல. வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண். இன்றைக்கு ஒரு அசத்தலான கணவாய் கறி செய்ய போகிறேன். எப்பவும் போல் செய்கிறது தான், இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் செய்யக்கில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் ஒரு 500 கிராம் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பெரிய வெங்காயம், இதில் பூண்டு கொஞ்சம் தாராளமாக, உள்ளி ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கு. வாங்க இப்போ ஒவ்வொன்றா செய்கிறத காமிக்கிறேன். சட்டி சுட்டுருச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் சூடு வரட்டும். இப்போ இதுக்கு சட்டி சுட்டுருக்கு ஏற்கனவே, பரவாயில்ல. கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வெங்காயத்தை போடுவோம். அடுப்பு மிதமான சூட்டில் விடுங்கோ. இந்த 3 பச்சை மிளகாயும் அப்படியே போடுவோம். போட்டுட்டு முதல் கொஞ்சம் வதங்கி வரட்டும். 1 நிமிஷம் வதங்கி வர இப்போ இதுக்கு உப்பு போடுவோம். நான் சின்ன கரண்டியால் 2 கரண்டி உப்பு போடுறேன். தேவையான அப்புறம் பார்த்து போடலாம். போட்டுட்டு அதையும் கறி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா குருணியாக வெட்டி போட்டுட்டு அதையும் போடுவோம். போட்டுட்டு இப்போ இஞ்சி, அதோட இந்த உள்ளி பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் வதங்கி வரட்டும். மிதமான சூட்டில் அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 60% இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தூளை போடுவோம். நான் பெரிய கரண்டியால் 1.5 கரண்டி தூள் போடுறேன். உரைப்பு உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு ஒரு 15 செகண்ட் அதை வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம். இப்போ கணவாயாக போடுவோம். இப்போ மறுபடியும் அடுப்பை கூட்டி விடுவோம். இது கணவாய் கலர் கொஞ்சம் இந்த ரோஸ் நிறத்தில் இருந்துச்சு. அதான் இப்படி இருக்குது. இதை வடிவாக ஒரு 1 நிமிஷம் விடாமல் கிளறுவோம். ஏன்னு சொன்னால் அப்படி தான் அந்த தூள் எல்லாம் கணவாயில் சேரும். அப்போ கிளறி போட்டு அப்புறம் மூடி விடுவோம். மூடி போட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டு கிளறுங்கோ. கிளறி போட்டு அப்புறம் ஒரு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் மூடி விடுவோம். அப்போ அடி பிடிக்காமல் நின்று கணவாய் வெந்து வரும். அப்போ கணக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நிமிஷமாக மூடி விட்டுனான். இப்போ அந்த கணவாயோட தண்ணியிலே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ கிளறி போட்டு புளி விடுவோம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை விடுவோம். இனி கணவாய் மூட தேவையில்லை. இப்போ புளி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை கூட்டி விடும்போது கொதிச்சு வரட்டும். பிறகு தேங்காய் பால் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கணக்காக இருக்குது. இப்போ தேங்காய் பாலை விடுவோம். கெட்டியான தேங்காய் பால் விட்றேன். விட்டுட்டு அதை வடிவாக கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை கூட்டி விட்டுட்டு பிறகு நிப்பாட்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை நிப்பாட்டியாச்சு. குழம்பு கணவாய் கொஞ்சம் குழம்பு இருக்கணுன்றதுக்காக குழம்பாக வச்சுருக்கேன். கெட்டியாக வைக்கல. இந்த மாதிரி செய்து பாருங்க. வாங்க ஒரு போர்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான கணவாய் குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு. நல்லா இருக்கும். இதோட வெந்தயக்கீரை இறால் போட்டு செய்தது, அது சேர்த்து சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. குழம்பு கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டால் அந்த வாசம் அப்படியே நிற்கும். ஊரில் கணவாய் குழம்பு வச்ச மாதிரி, கணவாய் கறி வச்ச மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.